வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியில் பாமகவிற்கு 18 தொகுதிகள் இன்று காலை ஒதுக்கப்பட்டது. இந்த ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் தற்பொழுது முதல் கட்டமாக 3 தொகுதிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கீழ்வேலூரில் வடிவேல் ராவணன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அம்பத்தூரில் KN சேகர் அவர்களும், செஞ்சியில் கணேஷ்குமார் போட்டியிடுவதாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். மற்ற 15 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை ஒட்டி அதிமுகவில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சேலம் மேற்கு, தருமபுரி, பென்னாகரம், விக்கிரவாண்டி, சோளிங்கர், மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்தரமேரூர், ஜெயங்கொண்டம், போலூர், செஞ்சி, விருத்தாச்சலம், ரிஷிவந்தயம், காட்டுமன்னார்கோவில், கீழ்வேலூர், பெரம்பூர், சேலம் வடக்கு, அம்பத்தூர் உள்ளிட்ட தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் முதல் கட்டமாக தற்பொழுது 3 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்களை தற்பொழுது அவர் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற 15 தொகுதிகளின் வேட்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள். கீழ்வேலூர் தொகுதியை பொறுத்தவரை தனி தொகுதி. இதில் வடிவேல் ராவணன் தற்பொழுது பாமகவின் பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அம்பத்தூர் சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி. இதில் KN சேகர் அவர்கள் முன்னாள் நகர்மன்ற தலைவர், மாநில துணைத் தலைவர், பாமகவில் இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. செஞ்சியை பொறுத்தவரை கணேஷ்குமார் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இளைஞரணி தலைவராக பாமகவில் தற்பொழுது செயலாற்றி வருகிறார். அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி, பென்னாகரம் உள்ளிட்ட தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் தேடல் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. விரைவில் அது குறித்த அறிவிப்பானது வெளியாகும் எனவும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.